நீ நல்லா சாப்பிட்டுருக்க, நான் சாப்பிட கூட இல்லை. நீ நல்லா சாப்பிட்டுருக்க தம்பி, நீ நல்லா சாப்பிட்டுருக்க, புரியுதா? கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் ஆய்வுக்கு சென்ற போது பரபரப்பு. நீ நல்லா சாப்பிட்டுருக்க, நான் சாப்பிட கூட இல்லை. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, போ. நீ நல்லா சாப்பிட்டுருக்கங்கிற, புரியுதா? நீ நல்லா சாப்பிட்டுருக்க, நான் சாப்பிட கூட இல்லை. தமிழக போக்குவரத்து துறை அமைச்சராக தமிழன் பார்த்திபன் பதவி ஏற்று இருக்கும் நிலையில் அவரது பணியை பல்வேறு இடங்களுக்கும் போக்குவரத்து அதிகாரிகள் அலுவலர்களிடமும் ஆய்வுகளை செய்து ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில் சென்னை கிளாம்பாக்கத்திற்கு சென்று ஆய்வுக்கு சென்று பயணிகளிடம் குறைகளை கேட்டறிந்த போது குழந்தையோடு ஒரு பயணி தான் 1 மணி நேரமாக முன்பதிவு செய்து பேருந்துக்காக காத்திருந்தும் பேருந்தை காணவில்லை என்றவாறு அவர் குற்றஞ்சாட்டுகிறார். உள்ளே சென்று பாருங்கள், பேருந்து வரும் என்ற வகையில் அவர் பதிலளிக்க இது குறித்து விசாரித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தமிழன் பார்த்திபன் கூறினார். தொடர்ந்து ஒரு இளைஞர் ஒருவர் தான் பேருந்துக்காக காத்திருப்பதாகவும் பேருந்து வரவில்லை என்று கூறவே, நீ நல்லா சாப்பிட்டு இருக்க, நான் இன்னும் சாப்பிட கூட இல்ல என்றவாறு அந்த இளைஞரிடம் பேச, இதனால் ஆத்திரமடைந்த அந்த இளைஞர், சாப்பிடுவது எனது தனிப்பட்ட பிரச்சனை, அதனை ஏன் கேள்வி கேட்கிறீர்கள் என்ற போது காவல்துறையினரும் வந்து அந்த இளைஞரை அப்புறப்படுத்துவதை காண முடிகிறது. இந்த விவகாரம் விமர்சனங்களுக்கும் உள்ளாகி வருகிறது. மற்றும் ஒரு பேருந்தில் அமைச்சர் ஆய்வுக்கு சென்ற போது மாநகர போக்குவரத்து கழகத்தில் முன்பதிவுக்காக இருக்கக்கூடிய செயலி சென்னை ஒன் என்கிற ஆப்பை இன்றைய நவீன உலகத்திற்கு ஏற்ப மேம்படுத்த வேண்டும் என ஒரு இளைஞர் கோரிக்கை விடும் பதிவும் வெளியாகி இருக்கிறது.